இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சுவையான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக நாம் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பச்சை பயிறு நல்ல ஒரு புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற ஒரு பருப்பு. அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். வாரம் ஒரு முறையாவது பச்சை பயிறு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பச்சை பயிறு குழம்பு, பச்சை பயிறு சுண்டல், பச்சை பயிறு தோசை, இந்த மாதிரி பச்சை பயிறு சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துடலாம். இது தக்காளி ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அது கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, பூண்டு ஒரு 10 to 15 பல் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கெட்டியாக திக்காக எடுத்துக்கணும். அரிசி 2 டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாசிப்பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லை இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுன்னு. அடுத்ததாக நம்ம பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ்லேயே 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு பூண்டெல்லாம் செவந்து வரணும். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கி பூண்டெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதுவும் வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற சமயத்திலே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வருது. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் சாம்பார் பொடி 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்தோடனையும் இப்போ நம்ம முளைக்கட்டி வச்ச பாசிப்பயிரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. அது நம்ம முளைக்கட்டிய பாசிப்பயிறு சேர்த்துருக்கோம். ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் அரிசியை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பாசிப்பயிருக்கு 2 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மூடி தேங்காயை பால் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை அளந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணியும் அளந்து சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் தேங்காய் பால் வந்திருக்கு. 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அதோடு நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 6 டம்ளர் சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் தேங்காய் பால், 3 டம்ளர் தண்ணி. நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதை பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்த பின்னால் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ண மல்லி இலையை தூக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரப்போகுது. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் என்னோடய குக்கருக்கு 3 விசில் விட்டு எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் உங்கள் அரிசிக்கு விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்குங்க. இப்போ நல்லா 3 விசில் வந்து விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா பளபளன்னு வந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. குலையும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா பளபளன்னு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பச்சை பயிறு சாதம். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இதை கொடுத்துடலாம். எல்லாருமே நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா பச்சை பயிறு வந்து நம்ம முளைக்கட்டி சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து, ஃபைபர் சத்துலாம் இருக்குது. பச்சை பயிறு பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.